ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CEC 371 மேசிவ் MIMO நெட்வொர்க்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா CEC 371 மேசிவ் MIMO நெட்வொர்க்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி 15 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசிவ் MIMO நெட்வொர்க்ஸ் இது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லோக்கல் ஸ்கேட்டரிங் ஸ்பேசியல் கொரலேஷன் மாடல் இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசிவ் MIMOனா என்னன்னு கேட்கலாம். கொரலேட்டட் ரேலே ஃபேடிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இம்பாக்ட் ஆஃப் ஸ்பேசியல் சேனல் கொரலேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சேனல் கான்செப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டவுன்லிங்க் சிஸ்டம் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சேனல் ஹார்டனிங்னா என்னன்னு கேட்கலாம், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேவரபிள் ப்ரொபகேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனைட் டைமென்ஷனல் சேனல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஃபேவரபிள் ப்ரொபகேஷன் அண்ட் ரேண்டம் சேனல்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபேவரபிள் ப்ரொபகேஷன் அண்ட் டிட்டர்மினிஸ்டிக் சேனல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ரேலே ஃபேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி URLOS இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இண்டிபெண்டன்ட் ரேலே ஃபேடிங் வெர்சஸ் URLOS இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கெப்பாசிட்டி அப்பர் பவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அப்பர் பவுண்ட் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. லீனியர் ப்ராசஸிங்னால என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரெசியன் ஃபேடிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் செல் சிஸ்டம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி செல் சிஸ்டம் இருக்கும். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கான்செப்டா தான் இருக்கும். நீங்க சிங்கிள் செல்க்கு 3rd யூனிட்ல படிக்கிற மாதிரி இருக்கும், 4th யூனிட்ல மல்டி செல்லுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு கான்செப்ட் பார்க்குறப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3rd யூனிட் 4th யூனிட்ல இருந்தா 15 மார்க் கேட்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 யூனிட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இன் ஆண்டனா அண்ட் மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. MMSC சேனல் எஸ்டிமேஷன் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இது 2 மார்க்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. டீஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த ரிசீவ்டு பைலட் சிக்னல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த எஃபெக்டிவ் SINR எக்ஸ்பிரஷன் சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜீரோ ஃபோர்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸிமம் ரேஷியோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெட் ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மொபிலிட்டினா என்னன்னு கேட்கலாம். ஆர்த்தோகனல் பைலட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சேனல் எஸ்டிமேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்கேலிங் லாஸ்னா என்னன்னு கேட்கலாம். டவுன்லிங்க் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. MMSC சேனல் எஸ்டிமேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சிங்க்ரோனஸ் பைலட் இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3rd யூனிட்ல எல்லாம் படிக்கணும், அதே 4th யூனிட்லயும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அசிம்டோட்டிக் லிமிட்ஸ் வித் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன் ஆண்டனாஸ் இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 3rd யூனிட்ல இருந்தும் 15 மார்க் வரலாம். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி 15 மார்க் பார்த்து வச்சுக்கோங்க. அப்லிங்க் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆஃப் பைலட் கண்டாமினேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ரேஷியோ, ஜீரோ ஃபோர்சிங் எல்லாம் 3rd யூனிட்லயும் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிங்க்ரோனைசேஷன், டாப்ளர் ஷிஃப்ட் கம்பன்சேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபிராக்ஷனல் பைலட் ரியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சேனல் எஸ்டிமேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்லிங்க் பைலட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்லிங்க் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டனா என்னன்னு கேட்கலாம். ஸ்பேர் சேனல் எஸ்டிமேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பாரிசன் ஆஃப் பவர் கண்ட்ரோல் பாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மல்டி செல் டெப்ளாய்மெண்ட் இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ்டு பிராட்பேண்ட் அக்சஸ் இன் ரூரல் ஏரியாஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ என்னோட கெஸிங் படி 3rd யூனிட் 4th யூனிட்ல இருந்து ஒரு 15 மார்க் வரலாம், அதாவது 2 யூனிட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு 15 மார்க் வரலாம். 5th யூனிட்ல இருந்து ஒரு 15 மார்க் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லா யூனிட் நல்லா கவர் பண்ணிருங்க, ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்ஸ் அர்பன் சீனரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சப் அர்பனும் பார்த்து வச்சுக்கோங்க. மினிமம் பெர் டெர்மினல் த்ரோபுட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மல்டி செல் டெப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். த்ரோபுட்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பேர் சிங்கிள் செல் அண்ட் மல்டி செல் டெப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செல் எட்ஜ்னா கூட என்னன்னு கேட்கலாம். மொபைல் அக்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷேடோ ஃபேடிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெட்வொர்க் டோபாலஜினா கூட என்னன்னு கேட்கலாம், ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ICIC இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பேத் லாஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு நான் ரெட் கலர்ல போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க்கும் கொடுத்துருக்க அந்த பர்பிள் கலர் டாபிக்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம உங்களுக்கு எனக்கு எக்ஸாம் அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.